இப்போ ஏன் திட்டுற விஜய் வரும்போது வடிவேலு வேலையை பார்க்க சொல்லு, சிரிப்பே காமிக்க சொல்லு. இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம். சிரிப்போட போயிட்டோம். இதுக்கு வரக்கூடாது. இதுக்கு வயசானா எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எங்கே உட்காரணும்னு தெரியணும். சரத்குமார் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சியில இருந்து வர முடியல. இப்ப போய் விஜய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் போய் கேவலப்படுத்தி திட்டுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நீ ஒரு 12 கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஒரு 12 குடும்பத்தை வச்சுக்கிட்டு, 12 பிள்ளைய பற்றிக்கிட்டு, நீ எல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாது. ஒழுக்கமாக நீ முதல்ல வா. ஒரு தலைவன், நீ ஒரு வெளிச்சத்துக்கு நீ வரும்போது நீ வெளிச்சமாக ஒழுக்கத்தோட வா. சரத்குமாராக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், அரசியலுக்காக அவங்களோட தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காக மரம் விட்டு மரம் தவிர ஒரு அனிமல்ஸ் மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒப்பீனியனோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மரம் விட்டு மரம் தவிர அனிமல்ஸ்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க சார்? வேலை இல்லாதவங்க தான் சார் அடுத்தவங்கள பற்றி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு அமைதியாக போயிடுவாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது மத்திய அரசும் மாநில அரசும் பாயாசம் பாசிசம் அப்படின்னு சொன்னார். சரி, இதற்கு வந்து கருணாஸ் அவர்கள் சொல்லிருக்காரு, அவன் வந்து ஒரு பாதரசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படிமா பார்க்குறீங்க? இல்லை அப்படியெல்லாம் தனித்தனி ஒருத்தரை பற்றி எடுத்தோடனே ஒரு கருத்து சொல்ல முடியாது. இனிமேல் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போ தான் வந்திருக்காரு, அதுக்கு நம்மள அப்ரோச் பண்ணணும். அதாவது எடுத்தோடனே போட்டு கால் அமுக்கி நசுக்கக்கூடாது. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மக்கள் பார்த்துட்டு நல்லது பண்ணனா அப்ரோச் பண்ணலாம். இப்போ விஜய் வந்த பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கும்போது அவரை பேசியே சாவடிச்சாரு. சரி, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் கிண்டல் பண்ணி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? மற்றவங்கள சொல்லி இவர் பெரிய ஆளாகலான்னு பார்க்கலாம். அது எப்பவுமே நடக்காது. ஒரு என்கரேஜ் பண்ணலனாலும் அசிங்கப்படுத்தக்கூடாது ஒருத்தர். விஜயகாந்த் யாருக்கு ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு ஆகாது. அதனால வந்து விஜய் பற்றி திட்டிருப்பார் தவிர விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் ஆகாது. எப்போவுமே அது கார் பிரச்சனை வச்சு அவங்க கார் முன்னாடி வச்சு விஜயகாந்த் திட்டினாரு. அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு. ஆனால் வந்து வடிவேலு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இறந்து போய் கடவுளாக விட்டார் அவர். அவரை பற்றி நீ சொல்லக்கூடாது. இனிமேல் வர்றவங்களே என்கரேஜ் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான். மக்களுக்கு அவ்வளோதான். உன்னால் முடியலையா சைலண்டாக போயிட்டே இரு. அது வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது பப்ளிக்கில். அதே மாதிரி சரத்குமார் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சியிலேருந்து வர முடியல. சரி, ஏடிஎம்கேலேருந்து தான் அவரே ஜெயிச்சாரு. இப்போ ஒரு சீட்டு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியில் போய் கட்சி அடமான வச்சிட்டாரு. இப்போ போய் விஜய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் போய் கேவலப்படுத்தி திட்டுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து இது சாதாரண ஆளுங்களாம் வர முடியாது சார். ரொம்ப தர்மம் பண்ணவங்க தான் இதில் வர முடியும். சாதாரணமாக நம்மளாம் வந்துட முடியாது. இப்போ எனக்கு கூட ஆசை முதல் மந்திரி ஆகணும்னு ஆக முடியாது. நீ நிறைய தர்மம் பண்ணி மக்களுக்கு நிறைய சேவை பண்ண பிற்பாடு தான் நீ ஒரு தலைவன் ஆகணும். சும்மாவே நான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும்னு அதெல்லாம் நடக்காது. சும்மாவே நான் பண்ணுறேன் அவன் திட்டிட்டு அப்படி வராதிங்க. மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சேவை பண்ணுறவங்கள விடுங்க, சேவை பண்ண விடுங்க. யார் வராங்களோ வரட்டும். நீங்கள் அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் கூட குழி தோண்டி யாரையும் புதைக்க வேண்டாம். அதாவது விஜய் வந்து ஒரு 300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான பெரிய நடிகர். அவர் எனக்கு அந்த சம்பளமே வேணாம், நான் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய். ஆமா, இப்படி வரும்போதே இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைய கருவிலே கலைக்கிற மாதிரி இந்த மாதிரி தட்டி கலைக்கிறது நல்லா இருக்கா? இப்படி பண்ணலாமா? அது கூடாது. அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் பதில் பேசினா அது பொருத்தமாக இருக்கும். சும்மாவே வந்துட்டு கத்திட்டு இருந்தேன்னா அதுக்கு யாரும் மதிக்கவும் கொடுக்க மாட்டாங்க. நீ எதை கத்திட்டு போன்னு தான் நினைப்பாங்க. நீ முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு நம்ம யோசனை பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம 4 பேர் என்ன பார்த்து பிற்பாடு தான் பதில் சொல்ல முடியும். எடுத்த உடனே நீ கேட்டவன் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு அந்த தகுதி கிடையாது. உனக்கு விஜய் வந்தால் வரட்டும். யார் வரணும் வரட்டும். செலவு பண்ணி வராங்க, வரட்டுமே. உன்னால் முடிஞ்ச நீ தருமா அதோட ஜாஸ்தி பண்ணி வா. தலையை தானே இவரெல்லாம் வர முடியாது. கண்டிப்பாக வர முடியாது. சத்தமாக இவராது எல்லாரும் செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுங்கெல்லாம் சும்மா உதிரி கட்சிங்க கத்திட்டு போயிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். நீ வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கோ. உன்னை பார்த்து 10 பேர் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம். நீ ஒரு 12 கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஒரு 12 குடும்பத்தை வச்சுக்கிட்டு, 12 பிள்ளைய பற்றிக்கிட்டு, நீ எல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாது. ஒழுக்கமாக நீ முதல்ல வா. ஒரு தலைவன், நீ ஒரு வெளிச்சத்துக்கு நீ வரும்போது நீ வெளிச்சமாக ஒழுக்கத்தோடு வா. நீ அயோக்கியத்தனம் 1000 பண்ணிட்டு நீ வந்து வெளியே வந்தால் உனக்கு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு ஜனங்க அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒழுக்கம் தான் முக்கியம். அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. நடிகருங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவே கூடாது. நடிகர் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. நடிகருங்க ஒரு வெளிச்சம். அவங்கள பற்றி தெரியும் போது அவங்க ஃபுல்லாக நல்லா சுத்தமாக இருக்கணும். அவங்க தூய்மையான நடவடிக்கை, வார்த்தை, நடவடிக்கை எல்லாமே நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நீ எல்லாம் படத்தெல்லாம் பண்ணிட்டு வெளியில் பேசுகிறவங்களுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. சமீபத்தில் விஜயோட மேடை பேச்சு கேட்டிருப்பீங்கல்ல, மத்திய அரசையும் மாநில அரசையும் பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி திரு கருணாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்காரு விஜய். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியலுக்குள்ளே வந்துட்டா அரசியல் விமர்சனம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் இவங்க பேசுகிறதுனால அவரோட விஷயம் பெருசாக ஒரு இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. அவருக்குன்ட்டு ஒரு தனி
ரசிகர் கூட்டம் இருந்ததுக்கு மீறி இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அரசியல் நம்பிக்கையும் மக்களுக்கு வந்திருக்குன்னே நான் சொல்லலாம். இதில் 2-3 விஷயம் நம்ம சொல்லணும்னா, முக்கியமான ஒரு விஷயம் அவரோட மாநாட்டில் வந்த கூட்டங்களுக்கு மீறி அங்கே நடந்த பிரச்சனைகள் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தது. அது பிரச்சனையாக நம்மளுக்கு பார்க்குறோம், ஆனால் அவரோட வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி இருந்து நிறைய பேர் தப்பாக வேலை பார்த்தாங்கன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கான ஒரு விஷயங்கள் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லலாம் அரசியலில். சரத்குமாரை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் பெருசாக ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. விஜய் கலாய்க்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திரும்ப சொல்லணும்னா, அரசியல் விமர்சனங்கள்ன்றது வேறு. அரசியலில் பொதுவாக சொல்லுவாங்க நிரந்தர நண்பனும் கிடையாது, விரோதியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயத்துக்கு மீறி விஜய்க்குன்னு தனிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. அரசியலுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்குது அவருக்கு. சரத்குமார் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து ஒரு தொகுதி கூட அவர் தனியாக அவருடைய கட்சியில் நின்று ஜெயிக்கலை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவங்ககிட்ட அடமானம் வச்சுட்டாரு. அப்படி உள்ளவங்கெல்லாம் விஜயை விமர்சிக்க தகுதி இருக்கா? ஏன்னு கேட்டால் விஜய் வந்து யாரையும் எதிர்பார்க்காம ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்திருக்காரு. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து விஜயை விமர்சிக்க தகுதி இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க பண்ண வேலைக்கு வந்து பொதுமக்களே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நைட்டு எனக்கு தூங்கிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுந்தேன் என் பொட்டாட்டினா. இவர் வந்து விஜயை கலாய்க்கிறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பண்ண விஷயத்த பொதுமக்களே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸு ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேசினது வந்து எல்லாருமே ஒரு ஃபன்னாக பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்தேன், என் ஒய்ஃபை போய் கேட்டேன், நீ இதெல்லாம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க, உடனே நான் போய் சேர்ந்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவரு வந்து மற்றவங்களை பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அருகதே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து பேசுறதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணார், எப்படி பேசிட்டு இருக்காரு, அரசியல் விஷயத்துக்கு அவர் எப்படிலாம் ஜம்ப் ஆகிட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? முதல்ல அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ அரசியலில் ஈடுபாடு இருக்குது, அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு பேசணும். அரசியல் நாகரிகத்தோட பேச தெரியும். எல்லாருக்குமே முதல்ல ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, விஜயா இருக்கட்டும் அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டார், ஓகே, அவரை வந்து ஒரு நாகரிகங்களாக பேசுறது மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். வடிவேலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேப்டனை பற்றி பேசிட்டு இருந்தாரு, இப்போ திரும்ப விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு ஓகே பேசுறது. எப்படி பார்க்குறீங்க? வடிவேலை பற்றி சொல்லுங்க. இல்லை, இப்போ நல்லா பாருங்க, நீங்கள் கேப்டன் என்றவருக்கு இருக்கும் பொழுதும் சரி, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, மக்களுக்கு நடுவில் மிகப்பெரிய அவர் மேலே ஒரு அன்பு பாசம் கலந்த ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு சினிஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க, மக்கள் ரசிகரும் நல்ல விதமாக சொல்லுவாங்க. ரசிகராக இல்லைனா கூட அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் அவருக்கு நல்லபடியாக பேசப்பட்டிருக்கு. அப்புறம் விஜயகாந்தை வந்து அவருக்கு இந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ணி அவரோட அரசியல் விஷயத்தில் தலையிட்டதுனால தான் மக்களாக புறக்கணிக்கல, அவரை சினிஃபீல்டில் புறக்கணிக்கல. அப்புறம் எதுக்கு டோட்டலாக அவரோட கெரியர் வந்து அடிபட்டுச்சு? முதல் விஷயம், இந்த மாதிரி வாயை வச்சுட்டு சும்மானு இல்லாமல் கேப்டனை இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டு இப்போ அடுத்தபடி அதே இடத்துக்கு தான் அவர் வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ காமெடி நடிகர் வராங்க, அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க, அவங்களோட மக்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க, அதோட கிளம்பி போகிறாங்க. அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்து தேவையில்லாத அவரோட இன்னும் கொஞ்சம் இருக்கிற அவர் மேலே இருக்க ஒரு விஷயம் கூட மக்களுக்கு கண்டிப்பாக முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அவரோட பேச்சு எல்லாமே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கருணாசும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கருணாசு பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் சரி, அவர் நிலையான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்க மாட்டார், ஜம்ப் ஆகிட்டே இருப்பார் அவர். ஸோ அவரும் சரி, அரசியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவர் இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக அவருக்குன்ட்டு ஒரு க்ரௌடியோ ஒரு விஷயத்தையும் பண்ணது கிடையாது. அரசியலுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசலாமே தவிர்த்து, ஆனால் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கா, மக்கள் நம்பிக்கை இருக்கா இவங்க மேலே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். கருணாஸ் அவர்கள் கொஞ்ச நாள் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்ச நாள் சின்னம்மா சின்னப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு, டிஎம்கே போயிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ கருணாஸோட இதுனா அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கிடைச்சா போதுன்றதுக்காக அவர் ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். அவரை பற்றி நம்ம அதான் சொல்கிறேன், நகைச்சுவை நடிகர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அரசியலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான தளமாக மாற்றிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம், சினிஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ஹீரோ தான் அரசியலுக்குள்ளே வரணுமா, காமெடி நடிகர் வரக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. காமெடி நடிகர் வந்தாலும் ஆக்கப்பூர்வமாக எதனா ஒரு விஷயம் செய்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க இங்கே வந்து ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு மக்களோட குரலாக இருந்து சொல்லணும்னா, அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கண்டிப்பாக 26 ஏற்படுத்தும். அதில் எங்களோட தனிப்பட்ட ஒரு மக்களாக ஒரு இதுனா, இருக்கிற அரசியல்வாதிகளோட புதுசாக இப்போ ஆரம்பித்து உள்ளே வந்திருக்கிறவங்களோட அரசியல்வாதிங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்கன்னு தான் தோணுது. இவங்க யாருங்க பேசுறது அதை பற்றி? நீ வந்த அரசியலுக்கு முன்னே நீ எல்லாரும் திட்டுற போகிற வர, வேறு யாருன்னா கேட்டாங்களா? இப்போ ஏன் திட்டுற? விஜய் வரும்போது முதல்ல இருக்கும்போது அரசாட்சியில் நீ பேசணுமா இருந்துச்சு, அந்த மாதிரி பேசணும். இப்போ வந்து வரவங்களெல்லாம் திட்டின்னு இருந்தால் ஆகுதா?
சாப்பிட்டவனே சாப்பிடணுமா இல்லை வேற யாரும் சாப்பிடக்கூடாதா இல்லையா? எல்லாம் மக்களுக்கு தான்ப்பா. நீயும் மக்களுக்கு தான், நாங்களும் மக்களுக்கு தான். வடிவேல் அவர்கள் பாத்தீங்கன்னா வடிவேல் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது கேப்டனை பேசியே சாவடிச்சிட்டாரு. ஆ, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் தாவி விஜய் கேவலமா பேசிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? வடிவேல் வேலையை பார்க்க சொல்லு, சிரிப்பே காமிக்க சொல்லு. இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி நடக்குதுங்க. இது சிரிப்போட போயிட்டோம். இதுக்கு வரக்கூடாது. இதுக்கு வயசானா எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எங்கே உட்காரணும்னு தெரியணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அழகு, வயசு பிள்ளைக்கு அழகு. இல்ல சார், பெரிய மனுஷன் மாதிரியே பேசலையே. ஐயோ, அதுதாங்க புத்தி இல்லாதவங்க செய்கிற வேலை. ஆ. வடிவேலுக்கு புத்தி இல்லையா? புத்தி இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பதான் சிரிப்பு காட்டுறாரு. அப்புறம் என்ன தெரியாதுல்ல? இல்லங்க சார், சிரிப்பு காட்டினா புத்தி இல்லைன்னு அர்த்தமா? ஆமாம், புத்தியில் தான். ஆ. சினிமால காமிச்சா பரவாயில்ல, ஆமாம், அரசியலில் காட்டுறாரா? மக்கள்கிட்ட, பொதுநல மக்கள்கிட்ட காட்டுறாரா? அதே மாதிரி சார் சரத்குமார் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சு அவர் கட்சியை உருப்படாம பிஜேபியில் போய் அடமானம் வச்சிட்டாரு. ஆமாம், இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கேவலப்படுத்துறாரு. அதுதாங்க தப்பு. நீ இருக்க வேண்டிய இடத்துல முன்ன வந்து காமிச்ச தலையை இப்போ பின்னால் போகிற, அதுக்கு இன்னொருத்தர் பேசணுமா? என்னங்க இது? இன்னுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா?